வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டலாக வந்து 86 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 14 ஒன் மார்க் வரும். ஸோ 14 ஒன் மார்க்கில் ஒன்று மட்டும்தான் தப்பாக எழுதியிருக்காங்க, மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கிராப் ஆகட்டும், ஜாமெட்ரி ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கிராப் ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் இருக்குது. கிராப் வந்து ஒரு 8 மார்க்கு, ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க்கு. அதனால் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் ஜாமெட்ரி போடும்போது ரப் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதுங்க, டைம் இருந்தால் எழுதுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2 மார்க் வந்து எழுதியிருக்காங்க பார்ட் 2ல். ஸோ 2 மார்க் சம் நல்லா பார்த்துக்கோங்க, இதில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. இது வரைக்கும் நான் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஒரு 8 செட்டப் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த கொஷின் பேப்பருக்குடைய சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாலே போதும். 10th சயின்ஸு அதே மாதிரி 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் இருந்தால் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, 5 மார்க்குக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க, கிராஃபுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க, 2 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காத வீடியோ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அதேமாதிரி சோஷியல் சயின்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி வீடியோ எல்லாமே வந்து நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய சம்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய சம்ஸுமே அப்படியே பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் 10th மேக்ஸ் ரிலேட்டடாக. அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்மு ஆல்ரெடி நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தனோ அதை நல்லா நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.